7P நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். உலகையே அதிர வைத்த சம்பவம் காஷ்மீரில் பகல்காம் நடைபெற்றுள்ளது. பயங்கரவாதிகள் அப்பாவி மக்களை தாக்கியுள்ளனர் மதத்தின் பெயரால். பயங்கரவாதிகளுக்கு எந்த மதமும் கிடையாது என்று அகில இந்திய இமாம்கள் கூட்டமைப்பு தற்போது தெரிவித்துள்ளது. இயற்கையாகவே காஷ்மீர் பகுதி ஒரு உல்லாசமான ஒரு பகுதி, பல்வேறு நாட்டினரை ஈர்க்கக்கூடிய அழகான பகுதி. அதிலும் குறிப்பாக பகல்காம் பகுதியானது மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் பகுதி. தற்போது பள்ளி விடுமுறை என்பதால் பல்வேறு தரப்பினரும் அங்கு கூடியுள்ளனர். கிட்டத்தட்ட 2000 சுற்றுலா பயணிகள் இருந்ததாக அங்கு ஒரு தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. அந்த பகுதியானது நிறைய ரெசார்ட்டுகளை உள்ளடக்கியது. அதிலும் 370 ஆர்டிக்கிள் அங்கிருந்து நீக்கப்பட்ட பின்பு சுற்றுலா பயணிகளின் வரத்து காஷ்மீரில் அதிகரித்துள்ளது என்று சொல்கிறது டூரிசம் டிபார்ட்மெண்ட். அப்படி இருக்கையில் அந்த பகல்காம் பகுதி நிறைய ரெசார்ட்டுகளை கொண்டுள்ளது. எப்போதும் சுற்றுலா பயணிகள் ஒரு இடத்தில் தங்கியிருந்தால் அங்கு வெளியே உள்ள இடங்களை பார்வையிடுவது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை என்பதால் நேற்று மதியம் கிட்டத்தட்ட 3 மணி என்று சொல்கிறார்கள் இராணுவ வீரர்கள். அந்த 3 மணி அளவில் ஒரு சில மக்கள் வெளியே வந்து அந்த டென்ட் பகுதியில் உட்கார்ந்து கொண்டு அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் தங்களுடைய நேரங்களை கழித்து கொண்ட அந்த வேளையில் பயங்கரவாதிகள் இராணுவ உடை என்றும் போலீஸ் உடை என்றும் 2 கருத்துக்கள் கூறப்படுகின்றன. அந்த உடையை அணிந்து கொண்டு அங்கே வந்துள்ளார்கள். மளமளவென AK-47 மூலம் அங்க சுடப்பட்டுள்ளது. சுடப்பட்டவுடன் மக்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் காஷ்மீர் பகுதி இராணுவ வீரர்களால் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பகுதி. ஒருவேளை இராணுவ வீரர்கள் தங்களுடைய பயிற்சியை மேற்கொள்கிறார்களோ என்றுதான் பலதரப்பட்ட மக்களும் நினைத்துள்ளனர். ஆனால் சுடப்பட்டவுடன் மக்கள் சாரசாரையாக விழுந்தவுடன் தான் உணர்ந்து கொள்கிறார்கள், ஆகா இது ஒரு தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல் என்று மக்கள் சிதறி ஓடுகிறார்கள். இப்படியாக 26 அப்பாவி உயிர்களை கொன்றுள்ளனர் அந்த கேடுகெட்ட பயங்கரவாதிகள். வன்மையாக கண்டிக்கக்கூடிய இந்த செயல் இந்தியா நிச்சயமாக பதிலடி தரும். தற்போது அந்த கேடுகட்ட செயலுக்கு ரெசிடென்ட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. ஏனென்றால் அந்த 370 ஆர்டிக்கிளை நீக்கியதிலிருந்தே இந்த அமைப்பு நீக்கக்கூடாது என்று கூறி வந்ததனால் இந்த கேடுகட்ட வேலையை அந்த அமைப்பு செய்து கொண்டு பொறுப்பேற்றுள்ளது. ஏன் இந்த இடத்தை தேர்வு செய்தார்கள் என்று கேட்டால், உடனடியாக அந்த தாக்குதலை நடத்தியவுடன் தீவிரவாதிகள் தப்பி செல்வதற்கு ஒரு இலகுவான பகுதி, அடர்ந்த காட்டுப்பகுதி. இரண்டாவதாக அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இந்த தீவிரவாதிகள் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல முற்படுகிறார்கள். அதிலும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விட்டு இந்த சம்பவத்தின் காரணமாக தன்னுடைய நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு உடனடியாக இந்தியா திரும்பியுள்ளார். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு காஷ்மீர் சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார். இப்படி ஒரு கேடுகட்ட சம்பவம் இந்த இடத்தில் நடந்ததை கண்டித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துள்ளார். சவுதி தலைவர்கள் செய்துள்ளனர், கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். ஏன் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இந்த சம்பவத்தை கண்டித்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். 7P நியூஸ் மீடியா உண்மையில் ஆழ்ந்த இரங்கலை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றது. ஏனென்றால் சுற்றுலா பயணம் என்பது
தன்னுடைய நேரங்களையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் செலவு செய்து ஒரு சில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவதற்காக அந்த மக்கள் எதையும் அறியாத அந்த அப்பாவி மக்கள் மதத்தின் பெயரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் என்ற அந்த செய்தி எங்களுடைய நெஞ்சை உலுக்கியது. இதற்காக பவர்ஃபுல் இந்தியா நிச்சயமாக அந்த கேடுகட்ட பயங்கரவாதிகளுக்கு பதிலடி தர வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நாங்களும் கோரிக்கையை வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.